ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பாஸ்தா ப்ரிப்ரேஷன், சிம்பிளாக பாஸ்தா ப்ரிப்ரேஷன். இதுக்கு பார்த்திங்கன்னா, பாஸ்தாவை நல்லா உப்பு போட்டு வெந்நீரில் ஆவியை விட்டுருக்கோம். உப்பு கொஞ்சம் ஆயில் விட்டு. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் எடுத்துக்கக்கூடியது பல்லாரி வெங்காயம், தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், கேரட், அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ், இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம ஆயில் விட்டு வதக்கிக்கிடலாம். இந்த எல்லாத்தையும் போட்டு நம்ம ஆயில் விட்டு சூப்பராக வதக்கி எடுத்துக்கிடலாம். எண்ணெய் சட்டியில் நல்லா கொஞ்சம் ஓரளவு நல்லா நம்ம கருகாமல் நறுன்னு வதக்கி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு அது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவும் நல்லாவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதையும் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சதையும் இது கூட போட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். சூப்பராக இப்போ வதங்கியாச்சு. அது கூட நம்ம வச்சுருக்கக்கூடிய கெச்சப்பையும் எடுத்து ஊற்றி சூப்பராக வதக்கி எடுத்துக்கிடலாம். இது எல்லாமே வதங்கட்டும். அது கூட கெச்சப்பையும் விட்டுருக்கோம். இதெல்லாம் வதங்கின உடனே நம்ம அவிச்சு வச்சுருக்கக்கூடிய பாஸ்தாவை தண்ணியை இருத்துட்டு அந்த பாஸ்தாவையும் போட்டு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அது போக தேவையான அளவு கொஞ்சம் தேவைக்கு மட்டும் உப்பையும் போட்டு கிண்டி இறக்கிட்டோம். சுவையான சூப்பரான பாஸ்தா ரெடி. நம்மளுக்கு இப்போது சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே சூப்பராக இதை மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். தேவையான அளவு நம்மளை இது கூட மல்லி இலையும் தூவி இறக்கியாச்சு. சூப்பர் சுட சுட பாஸ்தா ரெடி. நீங்களே இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.